வணக்கம். இன்றைய பரபரப்பு செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் வைகரை வருணன். திருச்சி பக்கத்துல கோவில் திருவிழாவில் வெடிச்ச பட்டாசு ஒரு பிஞ்சு குழந்தையோட உயிரை காவு வாங்கியிருக்கு. திருச்சி மாவட்டம் திருப்பைஞ்சியிலே நல்லாயி அம்மன் கோவில் திருவிழாவில் வானத்தை நோக்கி வீசப்பட்ட வெடி கீழே விழுந்து வெடித்ததில் 2.5 வயது குழந்தை உயிரிழந்தது. மூவராயன்பாளையம் கிராமத்தில் கோவில் திருவிழா நடைபெற்ற நிலையில் கிராம மக்கள் புனித நீர் எடுக்க ஆற்றிற்கு சென்றுள்ளனர். அப்போது பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. படுகாயமடைந்த சிறுமியை திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது வழியிலேயே அவர் உயிரிழந்தார். சிறுமியின் உடலை கண்டு அவரது பெற்றோர் கதறி எழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலைக்கு பக்கத்துல 30 அடி ஆழ கிணற்றுக்குள்ள கார் விழுந்துருச்சு. அடுத்து என்னாச்சுன்னு நீங்களே பாருங்க. திருவண்ணாமலை அருகே கிணற்றில் கார் விழுந்த விபத்தில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். திருவண்ணாமலை மாவட்டம் கிள்ளியாப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கோபால் என்பவர் ஓட்டி வந்த கார் சாணந்தள் அருகே வளைவில் திரும்ப முயற்சித்த போது கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் இருந்த 30 அடி ஆழமுள்ள கிணற்றுக்குள் பாய்ந்தது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக லேசான காயத்துடன் கோபால் உயிர் தப்பினார். சப்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு முதலுதவி அளித்தனர். கிணற்றிற்குள் உள்ள காரை மீட்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டனர். திண்டுக்கல்ல பள்ளி மாணவிகளை கிண்டல் பண்ணவங்களை ஒரு ஆட்டோ டிரைவர் தட்டி கேட்டிருக்காரு. ஆனா அநியாயம் செஞ்சவங்களை தட்டி கேட்டவருக்கு நடந்த விபரீதத்தை பாருங்க. திண்டுக்கல்லில் பள்ளி மாணவிகளை கேலி செய்ததை தட்டி கேட்ட ஆட்டோ டிரைவர் இளைஞர்களால் தாக்கப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. செங்கோட்டையைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவரான முனிச்செல்வம் மாணவ மாணவிகளை ஆட்டோவில் பள்ளிக்கு அழைத்து செல்வது வழக்கம். இந்நிலையில் மாணவிகளை கேலி செய்து ஆபாசமாக பேசிய இளைஞர்களை முனிச்செல்வம் கண்டித்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் முனிச்செல்வத்தை அடித்து தாக்கியுள்ளனர். இதனையடுத்து முனிச்செல்வம் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அடுத்து ஒருத்தர் தன்னோட மனைவியையே அரிவாளோட துரத்தி வெட்டியிருக்காரு. இது எங்க ஏன்னு பார்க்கலாம். திருச்சி திருவெரும்பூர் அருகே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த தனது மனைவியை அரிவாளுடன் துரத்தி வெட்டிய கணவரை போலீசார் கைது செய்தனர். காட்டூர் பாத்திமாபுரத்தைச் சேர்ந்த வீரமணிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சக்தி ஜீவா என்பவருக்கும் கடந்த 2020ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 3.5 வயதில் ஆண் குழந்தையும் 10 மாதத்தில் பெண் குழந்தையும் உள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக சக்தி ஜீவா தனது தாயார் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி வீரமணி அரிவாளால் சரமாரியாக வெட்டியதில் சக்தி ஜீவா காயமடைந்து திருச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதல் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் திருச்சியில் உள்ள லாட்ஜில் தங்கியிருந்த வீரமணியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பணம் நகைன்னு நிறைய திருடு போன சம்பவங்களை நாம பார்த்திருப்போம். இங்க கல்லூரிக்குள்ள புகுந்து எதை திருடிட்டு போயிருக்காங்கன்னு பாருங்க. தெலங்கானாவில் கல்லூரிக்குள் நுழைந்து ஒருவர் புத்தகங்களை திருடிச் சென்றது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தெலங்கானா மாநிலம் ஜக்தியாலில் உள்ள அரசு ஜூனியர் பெண்கள் கல்லூரிக்கு
இரவு நேரத்தில் வந்த திருடன் வகுப்பறைக்குள் புகுந்து நோட்டுகள், குறிப்பேடுகள் மற்றும் புத்தகங்களை திருடிச் சென்றுள்ளான். இதனால் மாணவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். புத்தகத்தை திருடும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளன. கல்லூரிக்கு சுற்றுச்சுவர் இல்லாததால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக மாணவிகள் தெரிவித்தனர். கல்லூரி நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து புத்தக திருடனை தேடி வருகின்றனர். அட என்னடா இது, மதுரக்காரனுக்கு வந்த சோதனைன்ற மாதிரி ஒரு குதிரை எசக்கு பிசக்கா மாட்டிக்கிட்டு தவிச்சிருக்கு. அது என்னன்னு நீங்களே பாருங்க. மத்திய பிரதேசத்தில் மற்றொரு குதிரையுடன் சண்டையிட்ட போது ஒரு குதிரை ஆட்டோவிற்குள் சிக்கி வெளியேற முடியாமல் தவித்தது. ஜபல்பூரில் உள்ள சாலையில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் ஆட்டோவில் இருந்த பயணி மற்றும் ஓட்டுநர் காயமடைந்தனர். இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சுமார் 20 நிமிட போராட்டத்திற்கு பின் குதிரை வெளியேற்றப்பட்டது. சம்பவம் குறித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மகாராஷ்டிரால கழிவறையில கூட மொழிப்பற்ற வெளிப்படுத்த சொல்லி அட்ராசிட்டி பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிரா அருகே பொது கழிவறையில் மராத்தி மொழியில் பேசாத ஊழியரை MNS கட்சி தொண்டர்கள் கன்னத்தில் அறைந்து மன்னிப்பு கேட்க வைத்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாண்டேடு பகுதியில் மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள கழிவறையை உபயோகித்த பெண்ணிடம் பணம் கேட்டபோது அங்கிருந்த உள்ளூர் நபர் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தகராறு ஏற்பட்டுள்ளது. தோழிகள் குளிப்பதை ரகசியமாக வீடியோ எடுக்கும்போது வசமாக சிக்கி இருக்கிறார் இங்கொரு கல்லூரி மாணவி. ஆபாச வீடியோ எடுத்து வைத்து மிரட்டிய காதலனுக்காக மாணவி செய்த பகீர் செயல் இது. ஜூனியர் மாணவியை ஆபாச வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு சக மாணவிகள் குளிப்பதையும் உடை மாற்றுவதையும் ரகசியமாக வீடியோ எடுத்து அனுப்பச் சொல்லி மிரட்டிய குரூர இளைஞர்தான் இந்த கருப்பு டி-ஷர்ட். காதலனின் மிரட்டலுக்கு பயந்து பல நாட்களாக தோழிகளையே ஆபாசமாக வீடியோ எடுத்து செல்போனில் அனுப்பிய கல்லூரி மாணவி கையும் களவுமாக வசமாக சிக்கிக் கொண்டுள்ளார். இந்த காம கொடூரனின் பெயர் முகமது இக்லால். திருவாரூர் மாவட்டம் ஆவூர் பகுதியைச் சேர்ந்த இவருக்கு 22 வயதாகிறது. திருவாரூரில் உள்ள ஒரு கல்லூரியில் படித்து வருகிறார். இந்நிலையில்தான் அதே கல்லூரியில் படிக்கும் ஜூனியர் மாணவியுடன் முகமது இக்லாலுக்கு காதல் மலர்ந்திருக்கிறது. இதற்கிடையில்தான் இருவரும் கல்லூரியை காதல் கோட்டையாக்கி டூயட் பாடியிருக்கிறார்கள். அடிக்கடி தனிமையில் சந்தித்து நெருக்கமாகவும் இருந்ததாக தெரிகிறது. காதலன் தானே என்று நம்பி அந்த மாணவியும் முகமது இக்லாலின் விருப்பத்திற்கு அடிபணிந்திருக்கிறார். ஆனால் போக போகத்தான் காதலனின் சுயரூபம் தெரிந்திருக்கிறது. இருவரும் தனிமையில் இருந்ததை மாணவிக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து வைத்திருந்துள்ளார் முகமது இக்லால். அந்த வீடியோக்களை மாணவிக்கு அனுப்பி இந்த வீடியோக்கள் வெளியே பரவாமல் இருக்க உன்னுடன் தங்கியிருக்கும் சக மாணவிகளின் குளிக்கும் உடை மாற்றும் அந்தரங்க வீடியோக்களை எனக்கு அனுப்ப வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளார். மறுத்தால் உனது வீடியோக்களை வெளியிட்டு விடுவேன் என்றும் மிரட்டியுள்ளார். இதற்கு பயந்து போன மாணவி அன்று முதல் வேறு வழியின்றி முகமது இக்லால் கேட்டதைப் போலவே தன்னுடன் தங்கியிருந்த சக கல்லூரி மாணவிகள் குளிப்பதையும் உடை மாற்றுவதையும் ரகசியமாக வீடியோ எடுத்து அனுப்புவதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். இதற்கிடையில்தான் இந்த ஜூனியர் மாணவி சில மாணவிகளுடன் சேர்ந்து இன்டர்ன்ஷிப்புக்காக படப்பை அருகே வஞ்சுவாஞ்சேரி பகுதியில் வாடகைக்கு வீடெடுத்து தங்கியிருந்துள்ளார். இங்கே வந்தும் வீடியோ எடுப்பதை நிறுத்தவில்லை. தொடர்ந்து ஆபாச வீடியோ எடுக்க முயன்றுள்ளார். அதன்படி
சம்பவத்தன்றும் தோழி குளிப்பதை மறைந்திருந்து வீடியோ எடுத்திருக்கிறார் அந்த ஜூனியர் மாணவி. ஆனால் அந்த ரகசிய போட்டோ ஷூட்டின் போது சக மாணவிகளிடம் வசமாக சிக்கியுள்ளார். உடனே அவர்கள் ஜூனியர் மாணவியின் செல்போனை சோதனை செய்ததில் கடந்த சில நாட்களாக முகமது இக்லாலுக்கு இப்படி பல வீடியோக்கள் பகிரப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார்கள். அடுத்த கணமே அந்த செல்போன் ஆதாரத்துடன் இதுகுறித்த மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரை பெற்றுக்கொண்ட மணிமங்கலம் காவல்துறையினர் குறிப்பிட்ட அந்த கல்லூரி மாணவியை அழைத்து விசாரணை மேற்கொண்டதில் முகமது இக்லால் தன்னுடைய அந்தரங்க வீடியோவை எடுத்து வைத்துக் கொண்டு தன்னை மிரட்டி இதுபோன்ற செயலை செய்யச் சொன்னதாக கூறியுள்ளார். உடனே மணிமங்கலம் போலீசார் திருவாரூர் விரைந்து சென்று முகமது இக்லாலை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கல்லூரி மாணவன் காம மிருகமாக மாறி சக மாணவிகளை அந்தரங்க வீடியோ எடுத்து அனுப்பச் சொல்லி காதலியை மிரட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டூரிஸ்ட் ஃபேமிலி படபாணியில சென்னையில ஒரு இலங்கை குடும்பம் தங்கி இருக்கு. நிஜத்துல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி படபாணியில் சென்னை ஓட்டேரியில் 6 வருடங்களாக தங்கியிருந்த இலங்கை தொழிலதிபர் சிக்கிக் கொண்டார். இலங்கையைச் சேர்ந்த அஷ்ரத் வியாபார ரீதியாக முன்பகை இருந்ததால் தன்னை கொன்று விடுவார்கள் என்ற அச்சத்தில் 2019ஆம் ஆண்டு சென்னைக்கு குடும்பத்துடன் தப்பி வந்துள்ளார். தனது நண்பர் சுரேஷ் என்பவர் மூலம் போலி ஆவணங்கள் வைத்து ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பான் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ், ரேஷன் கார்டு முதலியவற்றை வாங்கியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் வசிப்பதாக கூறி பாஸ்போர்ட்டும் பெற்றுள்ளார். மேலும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக அரசியல் கட்சி உறுப்பினர் அட்டையும் பெற்றுள்ளார். இதனையடுத்து ஐபி மற்றும் கியூ பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி விசாரணை நடத்தியதில் உண்மை தெரிய வந்தது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு தகவல் தெரிவித்த நிலையில் அர்ஷத்தை மட்டும் இலங்கை அனுப்பி வைத்துள்ளனர். அவரது குடும்பத்தினர் சென்னையில் உள்ளனர். மத்திய பிரதேசத்தில் மயங்கி விழுந்த இளைஞரை மருத்துவர் ஒருத்தர் துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றி இருக்காரு. மத்திய பிரதேசத்தில் மயங்கி விழுந்த இளைஞரை துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றிய மருத்துவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினி பகுதியில் சன்னி கெக்லாட் என்ற இளைஞர் நெஞ்சுவலி காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்தார். அப்போது திடீரென மருத்துவரின் கண்முன்னே இளைஞர் மயங்கி விழுந்தார். துரிதமாக செயல்பட்ட மருத்துவர் சுனில் சௌத்ரி உடனடியாக அந்த இளைஞருக்கு சிபிஆர் சிகிச்சைகளை வழங்கினார். சுமார் 40 நிமிட சிபிஆர் சிகிச்சை, 12 எலக்ட்ரிக் ஷாக் வழங்கிய பிறகு இளைஞரின் இதயம் மீண்டும் செயல்பட தொடங்கி அவரது உயிர் காப்பாற்றப்பட்டது. இந்த காட்சி அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. திருவனந்தபுரம் பக்கத்துல ஒருத்தர் தூக்க கலகத்துல பைக் ஓட்டிட்டு போயிட்டு சிறுமிகள் மேல மோதிட்டாரு. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே தூக்க கலக்கத்தில் பைக்கை ஓட்டி வந்தவர் சிறுமிகளின் மீது மோதியதில் சிறுமிகள் தூக்கி வீசப்படும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி அளித்துள்ளது. திருவனந்தபுரம் டெக்னோ பார்க்கில் சனில் என்பவர் இரவு நேர காவலாளியாக பணிபுரிந்து வருகிறார். பணி முடித்து வீடு திரும்பும் போது தூக்க கலக்கத்தில் கட்டுப்பாட்டை இழந்து பைக்கை நடைபாதையில் வந்த சிறுமிகள் மீது அவர் மோதினார். இதில் சிறுமிகள் தூக்கி வீசப்பட்டனர். காயமடைந்த சிறுமிகள் மற்றும் சனில் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 7 வருஷத்துக்கு முன்னாடி பெற்ற பிள்ளைகளை கொடூரமாக கொலை செய்த குன்றத்தூர் அபிராமிக்கு நீதிபதி சாகும் வரை சிறை தண்டனை வழங்கியிருக்காரு. நாட்டையே நடுங்க வைத்த கள்ளக்காதல் ஜோடியின் கடைசி கட்ட கண்ணீர் வேஷம் பலித்ததா? கள்ளக்காதலனுடன் சேர்ந்து 2 அப்பாவி குழந்தைகளை கோரமாக கொலை செய்த கொடூர தாயை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்திருக்க முடியாது. நாட்டையே நடுங்க வைத்த இந்த கள்ளக்காதல் ஜோடிக்கு 7 ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்றம் சாகும் வரை சிறை தண்டனை என்ற அதிரடி தீர்ப்பை வழங்கியது. குழந்தைகளை கொன்றுவிட்டு கள்ளக்காதலனுடன் கேரளாவில் குதூகலமாக வாழலாம் என்ற அபிராமியின் மனக்கோட்டையை செங்கலாக பிரித்திருக்கிறது நீதிமன்றத்தின் தீர்ப்பு.
அந்த தீர்ப்பை நினைத்துத்தான் நீதிமன்ற வளாகத்தில் குமுறி குமுறி அழுது கொண்டிருக்கிறார் இந்த கொலைகார டிக்டாக் நாயகி. கொடூர சம்பவத்தின் பின்னணியை அறிய 7 ஆண்டு கோப்புகளை புரட்டி பார்க்க வேண்டும். 2018 மியூசிக்கலி, டிக்டாக் போன்ற செயலிகளில் பலரும் மூழ்கி கிடந்த தருணம் அது. அந்த கூட்டத்தில் முக்கியமானவர் தான் டிக்டாக் அபிராமி. ரொமான்டிக்கில் தொடங்கி காமெடி வரை நவரசத்தையும் காட்டி வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆனவர். அப்போது அபிராமிக்கு வயது 25 தான். அபிராமிக்கு தனியார் வங்கியில் வேலை பார்த்து வந்த விஜய் என்பவருடன் திருமணமாகி 6 வயதில் அஜய் என்ற மகனும் 4 வயதில் கார்னிகா என்ற மகளும் இருந்தனர். இவர்கள் குன்றத்தூர் அடுத்த 3ஆம் கட்டளை பகுதியில் வசித்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இவர்கள் குடும்பத்துடன் அருகில் உள்ள ஒரு பிரியாணி கடைக்கு சென்று சாப்பிடுவது வழக்கம். அந்த பிரியாணியின் சுவை அபிராமியின் நாக்கில் ஒட்டிக்கொள்ள அடிக்கடி வீட்டிற்கே ஆர்டர் செய்து சாப்பிட்டிருக்கிறார். அப்படி ஆர்டர் போடும் போதெல்லாம் அபிராமிக்கு பிரியாணியை டெலிவரி செய்வது அந்த கடையில் வேலை செய்து வந்த மீனாட்சி சுந்தரம் என்ற இளைஞர். பிரியாணி டெலிவரிக்கு வந்த சுந்தரம் நாளடைவில் அபிராமியை பிக்கப் செய்திருக்கிறார். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட பழக்கம் கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது. அன்று முதல் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரத்தை பிரிய முடியாமல் அவருடனே சென்றிருக்கிறார் அபிராமி. குழந்தைகளின் முகத்தை காட்டி பெற்றோர்கள் அபிராமியை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். ஆனால் கள்ளக்காதலன் மோகம் அபிராமியை விடவில்லை. கொலையும் செய்வாள் பத்தினி என்பதைப் போல கள்ளக்காதலனுக்காக அந்த கொடூரத்தை செய்ய துணிந்திருக்கிறார் இந்த அதர்ம பத்தினி அபிராமி. கள்ளக்காதலுக்கு தடையாக இருக்கும் 2 குழந்தைகளை காதலன் துணையோடு பாலில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து தலையணையால் அமுக்கி மூச்சை நிறுத்தி உள்ளத் துடிக்க கொன்றிருக்கிறார். தொடர்ந்து இருவரும் யாருக்கும் தெரியாமல் கேரளாவுக்கு சென்று உல்லாசமாக வாழ திட்டமிட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து கணவர் விஜய் கொடுத்த புகாரின் பேரில் நாகர்கோயிலில் வைத்து போலீசார் அபிராமியையும் மீனாட்சி சுந்தரத்தையும் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி பெரும் பரபரப்பை உண்டாக்கியது. கடந்த 7 ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணை செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடைபெற்று பின்னர் காஞ்சிபுரம் முதன்மை மற்றும் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது. நீதிமன்ற வளாகத்திற்குள் அபிராமி தாமதமாக அழைத்து வரப்பட்டதால் ஆய்வாளரை கண்டித்திருக்கிறார் நீதிபதி. மேலும் வரும்போது அபிராமி துப்பட்டாவால் முகத்தை மூடி அழைத்து வரப்பட்டார். இதனால் துப்பட்டா ஏன் கொடுத்தீர்கள், துப்பட்டாவால் கழுத்தை நெரித்து விபரீத முடிவெடுக்க கூடும், எனவே இதனை அனுமதிக்க கூடாது என காவலர்களுக்கு நீதிபதி அறிவுறுத்தினார். பின் 25 சாட்சிகளிடம் விசாரணை மேற்கொண்டு ஆதாரங்களோடு குற்றத்தை நிரூபித்தார் அரசு தரப்பு வழக்கறிஞர். வழக்கு விசாரணை முடிந்து நீதிபதி செம்மல் குற்றவாளிகள் அபிராமி மற்றும் அவரது கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரம் ஆகிய இருவருக்கும் சாகும் வரை சிறையில் சிறை தண்டனையும் தலா 15,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் 3 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்ற பரபரப்பு தீர்ப்பினை வழங்கி உத்தரவிட்டார். ஏற்கனவே 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்திருப்பதாலும் வெளியே பெற்றோர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதாலும் தண்டனை காலத்தை குறைக்கும்படி அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் நீதிபதியிடம் மன்றாடி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்த குற்றத்தின் பயங்கரத்தை புரிந்து சாகும் வரை சிறை என்ற பகீர் தீர்ப்பு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீதிபதியின் இந்த பரபரப்பு தீர்ப்பை கேட்டு வளாகத்திலேயே அருகிலிருந்த பெண் காவலரின் மீது சாய்ந்து கண்ணீர் விட்டு அழுதார் அபிராமி. மற்றொரு புறம் கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரமும் கண்கலங்கி தலை குனிந்தார். இப்படி நாட்டையே உலுக்கிய வழக்கில் பகீர் தீர்ப்பு வழங்கிய சம்பவம் பலரின் மனதில் கொழுந்துவிட்டு எரிந்த ஆத்திர தீயை சற்று அணைத்திருக்கும் என்றே சொல்லலாம்.